السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. أما بعد. கண்ணியமானவர்களே, எல்லாம் வல்ல பேரன்பாளன் அல்லாஹ்வின் பேரருளால் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு புனித ஹஜ் பயணத்திற்கான ஏற்பாடுகள் உலகெங்கும் மிகச்சிறந்த முறையில் நடைபெற்று வருது. அதன் ஒரு பகுதியாக நமது பாசத்திற்குரிய இந்திய நாட்டிலையும் ஒன்றிய அரசாங்கம் நல்ல முறையில் ஹஜ் பயணத்திற்கான ஏற்பாடுகளை கண்காணிச்சுட்டு வராங்க. அதற்கான தொடர்ந்து பல வழிகாட்டல்கள், சுற்றறிக்கைகள் அப்படின்னு வழங்கியிருக்கிறாங்க. அதன் ஒரு பகுதியாக கடந்த 4ஆம் தேதி, அதாவது 2025 டிசம்பர் 4ஆம் தேதி ஒன்றிய அரசாங்கத்தின் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம், ஹஜ் அஃபேர்ஸ், அது அவங்களுக்கு கீழே தான் இருக்கு, அவங்க ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்க. அந்த சர்க்குலர்ல எதிர்வரும் ஜனவரி 15, அதாவது 2026ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ளாக 2026ஆம் ஆண்டு புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள நாட்டம் கொண்டிருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவரும் அவர்களுடைய ஹஜ் புக்கிங்களை உறுதி செய்து கொள்ளுமாறு அவங்க அறிவுறுத்திருக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் இது. சென்ற வருடம் நாம் எல்லாம் அறிவோம், இதன் சரியான காரணங்களை அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கிறான். சுமார் ஒரு 42,000 பேர் இந்தியாவிலிருந்து ஹஜ் செய்ய முடியாத சூழல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற சிரமங்களை விட்டு என்றென்றும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்படியெல்லாம் ஏற்படக்கூடாது என்பதற்காக எல்லா காரியங்களையும் நுணுக்கமாக அதை கவனிச்சு அதற்கான சரியான நேரங்களை முன்கூட்டியே அறிவிச்சு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அரசாங்கம் சொன்னதை போல யாரெல்லாம் ஹஜ் செய்ய நாட்டம் கொண்டிருப்பீர்களோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பையும் வசதியையும் வழங்கி விட்டானோ, யாருக்கெல்லாம் ஹஜ் கடமையாகி விட்டதோ, அவங்க எல்லாம் தாமதிக்காம உங்களுடைய ஹஜ் பயணங்களை ஊர்ஜிதப்படுத்திக்கங்க. தரமான நிறுவனங்கள்ல மிக குறைவான எண்ணிக்கையிலேயே சீட்டுகள் இருக்கு. அதனால நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எதன் அடிப்படையில் உங்களுடைய ஹஜ் பயணம் எந்த நிறுவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கான ஓரிரு காணொளிகள் நம்முடைய இந்த யூடியூப் பேஜில் இருக்குது. நீங்க அதையும் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய டிஸ்கிரிப்ஷனையும் கீழே கொடுப்போம். ஒரு நல்ல விளக்கம் கிடைக்கும் யாரோடு நம்ம பயணம் அமைய வேண்டும் என்பதற்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருடைய பயணங்களையும் சிறந்த பயணமாக, நிறைவான நிரப்பமான பயணமாக ஆக்கி வைப்பானாக. அதே போன்று ஆல்ரெடி புக்கிங் செய்திருக்கக்கூடிய ஹாஜிகள், இவங்களுக்கான பேமெண்ட் கைட்லைன்ஸும் அரசாங்கம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எந்த கம்பெனிகள் மூலமாக ஹஜ்ஜுடைய ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதோ அவங்களெல்லாம் எதிர்வரும் 2025 டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய ஹஜ்ஜில் நம்ம மினா, முஸ்தலிஃபா, அரஃபாவில் தங்க போகிறோம். அதற்கான ஏற்பாடுகள், போக்குவரத்து ஏற்பாடுகள், மக்காவில், மதீனாவில், அசீசியாவில், அவுட்டர் பில்டிங்ல நம்ம தங்க போறோம், இவைகளுக்கான செலவினங்கள், இவைகள் எல்லாம் 15 டிசம்பர் 2025க்குள்ளாக அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த கணக்குகள்ல சேர்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு அரசாங்கம் அதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஹாஜிகள் அனைவரும் தாமதிக்காமல் எந்தெந்த கம்பெனிகள்ல நீங்க புக்கிங் செஞ்சிருப்பீங்களோ அவர்களுடைய ரெக்கக்னிஷனை நீங்க ஊர்ஜிதம் செய்து உங்களுடைய ஹஜ்ஜுக்கான கட்டணங்களை உடனடியாக செலுத்துமாறு இந்த காணொலியின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, அல்லாஹ்வின் பேரருளால் மிக விரைவாக நம்முடைய ஹஜ் பயணத்தின் ஆணி வேறாக அடிப்படையான அங்கமாக இருக்கக்கூடிய மினா, முஸ்தலிஃபா, அரஃபாவுடைய ஏற்பாடுகள், நாம் எங்க தங்க போறோம், எப்படிப்பட்ட ஏற்பாடுகள் நமக்கு கிடைக்க போகுது என்பனவெல்லாம் ஊர்ஜிதம் செய்யப்பட்டு விடும் இன்ஷா அல்லாஹ். அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஹாஜிகள் அனைவரும் உங்களுடைய பயணங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதோடு ஒத்துழைப்பும் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம அல்-அன்சார் ஹஜ் சர்வீஸ்ல இன்ஷா அல்லாஹ் அடுத்த மைல்கல்லாக இந்தியாவிலேயே, அதிலும் குறிப்பாக தமிழகத்திலேயே மிக குறைவான கட்டணத்தில்
ஏ கேட்டகரி சர்வீஸ் உள்ள ஒரு ஹஜ் பேக்கேஜ் நாம இன்ஷா அல்லாஹ் சுருக்கமான ஒரு குறித்த எண்ணிக்கையில் உள்ள ஹாஜிகளுக்கு நாம நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். கீழே உள்ள எண்கள்ல நீங்க அவசியம் தொடர்பு கொள்ளுங்க. அதற்கான விரிவான விளக்கங்கள் உங்களுக்கு தரப்படும். சீட்டுகள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. அதனால இந்த காணொலியை பார்க்குறவங்க ஹஜ் செய்ய நாட்டம் கொண்டுள்ள உங்களுடைய உறவுகள், நட்புகள் அனைவருக்கும் இந்த காணொலியை அனுப்பி வைப்பதோடு நம்முடைய இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஹஜ் சார்ந்த பல்வேறு செய்திகள் இவைகளையும் அந்த ஹாஜிகளுக்கு எட்டி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல பேரன்பாளர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அவன் பொருந்தி கொண்ட வகையில் ஹஜ் உம்ரா ஜியாரா செய்யக்கூடிய வாய்ப்பை என்றென்றும் வழங்குவானாக. நம்முடைய ஹஜ் உம்ரா ஜியாராவின் மூலமாக கிடைக்க வேண்டிய நற்பாக்கியங்கள், நற்பலன்கள் அனைத்தையும் நிரப்பமாக என்றென்றும் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.